இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஒருவருக்கு ஒருவர் மேலே அன்பு செலுத்தணும், ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 24 எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவருக்கு ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த வார்த்தை பாடுங்க. இன்னைக்கு ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கிறோமான்னு சொல்லி நீங்களே கேட்டுக்கோங்களேன். உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அன்பு எங்கே பிரதர் இருக்குது? அன்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லை பிரதர். இயேசுவின் அன்பின் நிச்சயமாக நம்ம இருக்குமா இல்லையா? அவருடைய அன்பால் நம்ம அரவணைச்சு நம்ம பார்த்துட்டு இருக்காருங்க. பத்திரமா அவனை பார்த்துக்க. நீ என்ன பண்ணோம்? மற்றவர்களையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் பிரச்சனைகள் வருது. நேசிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவங்க நம்ம மேலே ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்களோ. நம்ம எவ்வளோ தான் உண்மையாக இருந்தாலும் அன்பு செலுத்தினாலும் அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துருக்காங்களோ. ஆமாம் பிரதர், கரெக்ட் பிரதர், நீங்கள் சொல்கிறது கரெக்ட், 100% கரெக்ட் பிரதர். நாங்கள் உண்மையாக இருக்கோம், ஓகே, பாவம் படுது, அவங்களாம் பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஆனால் அவங்களும் நமக்கு துரோகம் செஞ்சால் என்ன பிரதர் பண்ணுறது? அதான் பழகிறதுக்கே பயமாக இருக்குது. பழகலாமா, உண்மையாக பேசலாமான்னு சொல்லி இன்றைக்கி பதற்றத்தோடவே இருக்கும்ல. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரிலல்ல. நீங்களும் இயேசுவின் செய்தியை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நேரத்தை செலவிடும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நன்மை செய்வதை நிச்சயமாக காணலாம். இனி நம்ம துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம கூட நல்லா பழகுனாங்க, நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லாமல் நம்ம பண்ணுவோம், திட்டுவோம், பயங்கரமாக இது பண்ணுவோம். அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணோம்? பண்ணவரை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. அவங்களுடைய உறவு எனக்கு கிடச்சிது, ஆனால் இப்போது அவங்க இப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த உறவை வேணான்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் பிரேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம்ல. ஆண்டு சொல்கிற வார்த்தை இதுதான். இயேசுவின் நற்செய்தியை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு. இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா? இல்லைல்ல. தேவையில்லாத விஷயத்தை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், மற்றதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவை ஆண்டோடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம பேசுகிறோமா? ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நன்மை செய்வதை நீங்கள் காண போகிறீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பி அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்க. வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஆண்டவர் கேட்குற ஒரு விஷயம் இதுதான். அன்பாக இருங்கப்பா, ஒற்றுமையாக இருங்கப்பா, சமாதானமாக இருங்கப்பா. சண்டை சச்சரவு வேணாம், பிரச்சனை வேணாம், அடிதடி வேணாம், வெட்டு குத்து வேணாம், எதுவும் வேணாம்ப்பா. விட்டு கொடுத்து போயிங்களேன். ஒரு பக்கம் சண்டைனா என்ன பண்ணுவோம்? அடுத்த பக்கம் கத்திக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் அமைதியாகிட்டா முடிஞ்சிச்சுல்ல, அவங்களும் அமைதியாகிடுவாங்க. பின்னாடி யோசிப்பாங்க, ஐயோ நம்மளால தான் தப்பு இருக்குது, ஓகே பேசிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? வாக்குவாதங்கள் மிக அதிகமாகிடும். மோதலில் அது எங்கேயோ போய் முடிஞ்சிடும்ல. அப்புறம் யோசிப்போம். அமைதியாக இருந்துட்டா அந்த நேரத்தில் பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம்ல. கொஞ்ச நேரம் நம்ம நிதானமாக யோசிச்சிருக்கலாமோ? இங்கே நிறைய பேர் பண்ணுற தவறு இது தான்ல. நம்ம அமைதியாக போயிருந்தோன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வந்திருக்காதுல்ல. யோசிங்க, நிதானமாக இருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஷேர் பண்ணுங்கள், அவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்கள். மற்ற தேவையில்லாத விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க தயவுசெய்து. இன்றைக்கி சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், கண்டதெல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம எதை நம்ம பார்க்குறோம்? நல்ல விஷயங்களை பார்க்குறோமா, இல்லை வேறு விஷயங்கள் பார்த்துட்ருக்கோமா? நல்லது எடுத்துக்கலாம், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன். இல்லை பிரதர், என் வாழ்க்கை எப்போ போல் இப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. வாழ்க்கை மாறுறதும் மாறாததும். மாறல புலம்பிகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாறினா மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், இந்த நோயெல்லாம் என்னை விட்டு போகாதா, நான் இங்கேருந்து வீட்டுக்கு போக மாட்டேனான்னு சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் பாருங்கள் ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை இன்றைக்கி பிரிஞ்சு போயிருக்காங்களோ, அவங்களாம் மீண்டும் ஒன்றிணைன்னு சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா கிட்ட முழுமையான சந்தோஷத்தை கொடுங்க சொல்லி கேட்கலாமா? ஆண்டவர் நிச்சயம் எங்களை பார்த்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக ஜெபிக்கலாமா? கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி கேட்கலாமா? எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைய நாள் ஜெபம்
உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம செவிக்கக்கூடிய நேரம் இது. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அன்பினால் ஒருவருக்கொருவர் நற்கிரியை செய்ய வேண்டும் என்று அவசியத்தை எங்களுக்கு போதித்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவரே, தேவனாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவதற்கு வாஞ்சை உள்ளவராகவும் அவர்கள் மத்தியில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவராகவும் இருக்கின்றீர். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கும் அழைப்பினால் எங்களை முழுதாய் ஆளுகை செய்து வழிநடத்துவீர் என்று நம்பி எங்களுடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் உம்மிடையே விட்டுவிடுகின்றோம். அப்பா, எங்களுடைய சொந்த தேவைகளுக்கும் அப்பால் உள்ளவற்றை நாங்கள் காணும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் இருதயத்தை உம்முடைய அன்பினாலும் மனதுருக்கத்தினால் நிரப்புங்க ராஜா. தொலைந்து போனவர்கள், புண்பட்டவர்கள் குறித்து எங்களுக்கு பாரத்தை தந்து அவர்கள் தேவைகளுக்காக உண்மையாய் நாங்கள் ஜெபிக்கும்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசப்பா, நீர் கிருபைக்காக எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த நேரத்தை மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தி உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு கற்பித்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்காக நீர் எங்களை வல்லமையாக பயன்படுத்துவீர் என்று நம்பி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. உம்முடைய நாமத்தினால் செய்யும் எல்லா காரியங்களும் பலனை கொடுத்து வாழ்வில் எங்களை வெற்றி பெற செய்வீர் என்று விசுவசித்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலை மச்சுபிக்கின்ற ஒவ்வொருவரையும் பாருங்க ஆண்டவரே. எவ்வளோ அன்பு செலுத்தினாலும் சரி, அந்த அன்புக்கு உண்மையான பலன் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்கள் நேசிக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவர். வாழ்வில் ஜெயிச்சு மேலே போன ஆண்டவர், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க முட்டி மோதி நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, சமுதாயத்தில் நாங்கள் ஒரு இடத்துக்கு வர மாட்டோமான்னு சொல்லி ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் போராட்டத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருக்காங்க ஆண்டவரே. நிச்சயமாக அவங்க போராட்டத்துக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன் என்று நம்புறேன். ஏசப்பா, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.